வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ஜூலை 20 கவுன்சிலிங் ரவுண்ட் 1 அண்டு வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் இப்போது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு சார் நான் போட்ட சாய்ஸு லிஸ்ட் எப்படி இருக்குது சார்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புனாங்க. இது பார்த்த பிறகு உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ அறியாமை இருக்காங்க, தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. அவங்க வாழ்க்கையே வந்து அவங்க வந்து இழக்கிற மாதிரி, அதை இழக்கிறன்னா என்ன, அவங்க மார்க்குக்கு ஏற்ற தரமற்ற கல்லூரிகள் நிறையா போட்டிருந்தாங்க. முடிந்த வரை வந்து அவங்களுக்கு வந்து யார் யார் எனக்கு வந்து பிடிஎஃப் அனுப்புனாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சஜஷன் பண்ணி இருக்குலே டாப் காலேஜுக்கு சஜஷன் பண்ணியிருக்கேன். சரி, என்னென்ன மாதிரி அவங்க தவறு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் உங்கள் லைஃபை டிசைட் பண்ணுற வீடியோவாக கூட இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கவுன்சிலிங் முதல் நாள் 5 மணி, புரியுதா? இப்போ 5 மணிக்கு வந்து இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஷூட் பண்ணோம். 4:50 தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் அது வர வந்து நம்மகிட்ட சஜஷன் கேட்டு, சார் இந்த காலேஜ் நான் போட்ட சாய்ஸ் லிஸ்ட் கரெக்டானு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பிடிஎஃப் அனுப்பி செக் பண்ணதில் அவங்களுடைய பிடிஎஃப் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வந்து மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஆயிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாணவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது வந்து எல்லா டாப் காலேஜஸ் மட்டும் கிடையாது. நிறைய காலேஜஸ் வந்து நாங்கள் ஆஃபர் தரோம்னு அவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஆஃபரில் வந்து அதிகமாக லாக் ஆனது யாருன்னா 190, 185, 192 இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னன்னா அவங்க மார்க்குக்கு சற்றும் சம்மந்தமில்லாத காலேஜை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் எப்படி தேடும்னா நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு சாய்ஸ், அதுக்கப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்தால் அது அங்கேயே தேடி நின்றோம். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இப்படி தான் தேடும். நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் சாய்ஸ் வந்திருக்கோ அதோடு நின்றோம். இப்போது என்ன மாதிரி தவறுகள் நடந்துச்சுன்னா, நிறைய காலேஜஸ் வந்து மாணவர்கிட்ட வந்து ஒரு விதமாக பேசியிருக்காங்க. இந்த காலேஜ் ஒன்று போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லதா போடுறேன்னு ரொம்ப கிளவராக ஏமாத்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு எக்ஸ் காலேஜ், அதாவது அந்த மாணவருக்கே சம்மந்தமில்லாத மார்க்கெட்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த காலேஜை மட்டும் போட்டுட்டு, அந்த காலேஜில் வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டு போனாவே கிடைக்கும். அந்த காலேஜை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவர்களை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுறாங்களாம். அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, பிஹெச்சி, தியாகராஜா, ஜிசிடி, அழகப்பா, போக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணா, ஈஸ்வர் அப்படின்னு பெரிய காலேஜஸ்லாம் போட்டு ஒரு 60-70 சாய்ஸ் போடுற மாதிரி காமிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க போட்ட முதல் சாய்ஸ் என்னன்னா, ஈஸியாக வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிற காலேஜ். மாணவர்கள் என்ன நினச்சாங்க, சார் 60 சாய்ஸ் போட்டிருக்கேன் சார், எனக்கு இது எது சார் கிடைக்கும்னு. ஃபஸ்ட்டு காலேஜை பார்த்தோம்னா அந்த காலேஜ் ரொம்ப கிளவராக வந்து அது அந்த காலேஜ் ஸ்டாஃப் பண்ணாங்களா இல்லை போரி கன்சல்டன்ட்காரங்க வந்து அந்த காலேஜை வந்து வைக்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இப்படியும் ஒரு ஏமாற்றம் இருக்கு. அது போக 7.5 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பாடு ரொம்ப. ஏன்னா அவங்க வந்து 2 சாய்ஸ் பண்ணலாம். 7.5 கவர்மெண்ட் கோட்டாலையும் ஒரு சாய்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜென்ரலையும் பண்ணணும். 2லையும் அவங்க சாய்ஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சாய்ஸ் 7.5 மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இன்னொரு லிங்க்லையும் போட்டு அதில் கிடைச்சா நீங்கள் எதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நிறைய காலேஜஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க, நீங்கள் அதுலேயே நீங்கள் போட்டு வச்சுக்கிறது சேஃப். அதே மாதிரி 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பேசும்போது அவங்களுக்கு நல்ல எண்ணத்தில் வந்து அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஹெச்எம்ஸ் மேக்ஸிமம் நல்லவங்க இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போடுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ் பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு 5-6 சொல்லலாம். அவங்க வந்து இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே இப்போ 190, 192
187 இப்படி எடுத்த மாணவருக்கெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு இந்த கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடாமல் இருக்கிற வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜஸ், ரீஜனல் கேம்பஸ் இது எல்லாமே வந்து முதல்ல ஒரு 30-35 ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் போடுறாங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் எந்த ஸ்கூல் ஹெச்எம்ஸ் டீச்சரை நான் தவறாக சொல்லலை, அவங்களுடைய நாலேஜ் அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஸ்கூலிங்கில் மேபி அவங்க சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். முதல்ல கவர்மெண்டோட பாலிசி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 7.5 என்னன்னா எந்த காலேஜில் சேர்ந்தாலும் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் சேரணும் கிடையாது. அவங்க வந்து 7.5 கோட்டால அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பிரைவேட் காலேஜ்லையும் சீட் எடுத்துட்டா அதுலேயும் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 7.5 மாணவர்களுக்கு எந்த ஒரு தனியார் கல்லூரிகளும் எவ்வித காசு வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 192 190 இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, பிஹெச்டி, தியாகராஜா, சிஐடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லாமல் டாப் பிரைவேட் காலேஜஸ் வந்து நீங்கள் எல்லாமே சாய்ஸில் போடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பிரைவேட் காலேஜுமே 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்க மாட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸில் பார்த்தோம்னா அவங்க லோக்கலோட இருக்கிற காலேஜை வந்து போடுறாங்க. பா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 171.33 மேலே இருக்கீங்க. உங்கள் ரீஜின்குள்ளே வந்து ஒரு சுமாரான காலேஜ் தான் இருக்குது. அது வந்து டாப் 150 கூட இல்லாமல் உங்கள் ரீஜனில் இருக்க காலேஜை நீங்கள் முதல்ல வச்சிங்கன்னா அதுதான்ப்பா கிடைக்கும். அதனால வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கிடைக்காத காலேஜ் தான் வந்து நீங்கள் முன்னாடி வைக்கணும். கிடைக்கிற மாதிரி காலேஜ் வந்து 2வது செட்டில் வைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கிற காலேஜ் கடைசியில் வைக்கணும். இது தெரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு மெயினாக வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நினச்சாதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க கைட் பண்ணுற ஸ்கூல் ஹெச்எம் டீச்சர் ஒன்லி கவர்மெண்ட் மட்டும்தான் போகிறாங்க. ப்ரௌசிங் சென்டரில் போனாங்கன்னா அங்கே ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற காலேஜை முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக யார் இருந்தாலும் எப்போவுமே நான் கால் பண்ணுங்கப்பா. ஏன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு போட்டியே கம்மி. இந்த தடவை வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க டாப் 25 காலேஜஸ்லேயே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று 7.5 வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், ஈஸி தான் படிப்பேன் இல்லாமல் ஒரு பெரிய காலேஜில் உங்கள் கோட்டாக்கு எந்த இருக்கோ அது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது போக வந்து நான் நிறைய பார்த்த தவறுகள் என்னென்னா, ஒரே கம்ப்யூட்டராக போடுறாங்க, அப்புறம் ஏடிஎஸ்ஸாக போடுறாங்க. அப்படி போடணும் அவசியம் கிடையாதுப்பா. நீங்கள் வந்து ரவுண்ட் 1 மாணவர்களோட ஃபஸ்ட்டு எய்ம் வந்து காலேஜ் தான்ப்பா. இப்போ நீங்கள் வந்து டாப் ஒரு எந்த யூடியூபர் சொன்ன காலேஜ் இருந்தாலும் ஒரு டாப் 15 to 20 காலேஜ் நல்ல காலேஜ். அந்த காலேஜில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் இசிஇ, ட்ரிபிள் இ வந்து யாருமே ஏன் பண்ண மாட்டேங்குன்னு தெரியல. ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, விஎல்எல்சின்னு ஒரு பூதம் உங்களுக்கு இருக்குது, ஏஐடிஎஸ்ன்னு இருக்குது. அந்த பிரான்ச்லாம் வந்து என்பிஏ இருக்காதுப்பா. முதல்ல என்பிஏ என்ன, என்ஏஆர்எஃப்னா என்ன, நாக்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக வர்ற எந்த பிரான்ச்சுமே வந்து என்பிஏ இருக்காது. இந்த தவறுகளும் நிறையா இருக்குது. ஸோ நான் பார்த்த பிடிஎஃப் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிடிஎஃப் நானே பர்சனலாக செக் பண்ணேன். அதில் வந்து ஒரு 60 பிடிஎஃப் சாய்ஸ் லிஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நிறைய காரணங்கள் என்னன்னா, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜாக போடுறாங்க, 190க்கு மேலே இருக்கிறவங்க. அது நெசசரி யார்ப்பா கைட் பண்ணாங்கன்னா ஸ்கூல் ஹெச்எம் டீச்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப தரமற்ற காலேஜ் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது யாருன்னு கேட்டால் சார் ப்ரௌசிங் சென்டர் இந்த அண்ணா சொன்னார், எல்லாம் நல்ல காலேஜாக வச்சுட்டு முதல்ல வந்து தரமற்ற காலேஜ் வச்சா அதுதானே கிடைக்கும் அப்படியும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நிறையா வந்து ஒரு ஸ்ப்ரெட்டு பிடிஎஃப் இருக்குது. நான் மதிக்கிற அண்டு கேரியர் கைடன்ஸில் இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்னு அவங்கள நினச்சிக்கிறாங்க. ஜாம்பவான்கள் வந்து ஐ எம் இன்டர்நேஷனல் சர்டிஃபைடு அப்படின்னு அவங்க ஜாம்பவானாக நினச்சிக்கிறாங்க. கணக்கு அறிவியல் நாங்கள் தான் பெருசு நினச்சிக்கிறாங்க. பட் அவங்களாம் வந்து ஒரு காலேஜ் இது பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் வச்சு சொல்கிறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸிக்குள்ளே தான் இருக்காங்க தவிர என்ன மாதிரி இதையும் தாண்டி வேறு எந்தெந்த பிரான்ச்சஸ் வந்து ஒரு டாப் காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு ஒரு மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறதா தான், பிரான்ச் இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் டாப் ஒரு 20 காலேஜஸில் வந்து கண்டிப்பாக 20 டாப் 20 காலேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு சீட் கிடச்சிரும். அந்த மாதிரி காலேஜஸ்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நினச்சது கிடைக்கும். சார் உங்களால் ஏதாவது சஜஷன் பண்ண முடியுமானா நான் அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன். அந்த ஃப்ளோவில் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வைங்க, எந்த பிரான்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது ஒரு சில உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பிரான்ச் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும், 2வது எம்ஐடியாக இருக்கணும்,
மூணாவது வந்து பிஇஜி இல்லைன்னா தியாகராஜா, அதுக்கப்புறம் வந்து சிஐடி, அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 5 கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதுக்கப்புறம் வந்து ஜிசிடி கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பிரைவேட் காலேஜஸ் பண்ணீங்கன்னா சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் வந்து லோயலா ஐ கேம்ப்பு, சாயிராம், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டு. சார் சென்னையில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிற காலேஜ், ரொம்ப டாப்பும் இல்லாமல் க்ரோத் ஆகிற நல்ல காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜேஎன்என் காலேஜ் வந்து நல்ல ஒரு 3-4 வருஷமாக க்ரோத் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி டேனிஷ் சென்னை நல்லா க்ரோத் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஜேசிடி க்ரோத் ஆகியிருக்காங்க. கரூர் விஎஸ்பி, எம் குமாரசாமி, டாக்டர் என்ஜிபி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ் ஏன்னா வந்து நம்ம ஃப்ளோவில் சொல்கிறனால ஒரு சில காலேஜ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சென்னையில் வந்து சென்ட் ஜோசப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர்எம்மோட ஈஸ்வரி காலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து காலேஜ் உங்கள் சாய்ஸில் வைங்க. சவிதா, இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து ஃபீஸை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. கோயம்புத்தூர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் சைடில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆப்வியஸ்லி பிஇஜி, ஐடெக்கு, குமரகுரு, கிருஷ்ணா, ஈஸ்வர், கேபிஆர், கேஐடி, கருணாநிதி, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். இதே இது சார் கோயம்புத்தூரில் வந்து நான் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பெட்ரோகெமிக்கல் இதுக்கு வந்து ஜேசிடின்னு ஒரு காலேஜ் இருக்குது. சார் இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எம்ஐடியில் இருக்குது, பிஇஜியில் இருக்குது. அதே மாதிரி வந்து சார் நான் வந்து கொஞ்சம் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் பிஹெச்சியில் இருக்குது. தியாகராஜாலையும் இந்த தடவை வந்து ஃபேஷன் டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான். சார் சவுத்தில் எது சார் நல்ல காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சவுத்தை பொறுத்தவரை வந்து நிறையா காலேஜஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு சாய்ஸ் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கி, அப்புறம் வேலம்மாள் இருக்குது, மெஃப்கோ இருக்குது, நேஷனல் இருக்குது, அதே மாதிரி திருநெல்வேலி ஃப்ரான்சிஸ் சேவியர் இருக்குது. அதே மாதிரி வந்து குரூமிங்கில் வந்து விருதுநகரில் வந்து காமராஜ் காலேஜ் இருக்குது, AAA காலேஜ் இருக்குது, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி வந்து திண்டுக்கல்லில் வந்து பிஎஸ்என்ஏ இருக்குது. அதே மாதிரி திருச்சி சைடில் பார்த்தீங்கன்னா சாரநாதன் இருக்குது, ராமகிருஷ்ணா இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா சேலமில் சோனா இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களோட சாய்ஸ். வந்து முதல்ல வந்து உங்களோட ஃபீஸு பேயிங் கெப்பாசிட்டி பார்த்துங்க. மற்ற யூடியூபர்லாம் வந்து காலேஜோட தரத்தை வச்சு கொடுத்துருக்காங்க, தப்பு கிடையாது. அந்தந்த காலேஜில் வந்து உங்கள் ஃபீஸ்க்கு கட்ட முடியுமான்னு பாருங்கள். சார் நிறையா காலேஜ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காலேஜ் எது எதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அந்த சாய்ஸோட ஆர்டர் தான் முக்கியம். எது முதல்ல வைக்கணும், எது ரெண்டாவது வைக்கணும் தான் அதில் தான் ட்ரிக்கி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்களுடைய சுயமாக பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி வந்து எனக்கு சரியான காலேஜ் அரேஞ்ச் பண்ண தெரியலன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல கூட வந்து பெய்ட் சர்வீஸில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எத்தனை மணி இருந்தாலும் சொல்லுங்கள், நான் விடிய வந்து உங்கள் லைஃப்க்கு நம்ம சாய்ஸ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம முன்னாடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படி சின்ன ஒரு அமௌண்ட் மட்டும் வாங்க. அப்படி பெய்ட் சர்வீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எப்போதுமே என்னை கால் பண்ணலாம். என் செல் நம்பர் 9842376822. யாருமே தப்பு பண்ணாமல் நல்ல காலேஜ் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.